தன்னை சுற்றி தேடுபவன் புத்திசாலி, தனக்குள்ள தேடுபவன் ஞானி. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஏற்றவாறே ஒரு வீடியோ இது. நீங்க வெளியில பாக்குறீங்களா இல்ல உங்களுக்குள்ள நீங்க பாக்குறீங்களான்னு தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம யதார்த்தமான வாழ்க்கை வாழ்றோமா இல்ல கற்பனை உலகத்துல வாழ்றோமான்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோண்டும். அந்த எண்ணங்கள் படிதான் நம்ம சில நேரம் வாழ்ந்துட்டு இருக்கோன்றது உண்மை, நிதர்சனமான உண்மை. நம்ம வாழ்க்கையில போற எல்லா பாதையிலையும் நான் செய்யக்கூடிய செயலிலையும் பாத்தீங்கன்னா, நீங்க போயிட்டு இருப்பீங்க, உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கும். எதிர்த்தாப்புல ஒருத்தர் போயிட்டு இருப்பார், அவருக்குள்ள ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கும். ஆனா நீங்க நடந்துகிட்டு தான் இருப்பீங்க. அந்த இதுல ஒரு செயல் உங்களுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம ஒரு கற்பனை உலகத்துல தான் போயிட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஆனா நம்மளுக்கு பிரச்சனை நல்லதா கெட்டதா நீங்க பாத்தீங்கன்னா டிசைட் பண்றது நம்ம தான் இருக்கணும். ஒரு காபி கடைக்கு நம்ம போறோம், ஒரு டீ ஸ்டால், அந்த மாதிரி இடத்துக்கு நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. அங்க நீங்க ஒரு டீயை வாங்கி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கடன் இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, எல்லாமே ஓடிட்டு இருக்கு. வெறும் ப்ராப்ளமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க டீ குடிச்சுட்டே இருக்கிறீங்க. உங்க பார்வை ரோட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி பக்கத்துல ஒரு குரூப் வந்திருக்கிறாங்க, இல்ல ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு டீ வாங்குறாரு, இதே டீ தான் குடிக்கிறாரு. ஜாலியா பேசுறாங்க, ஜாலியா என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா நிகழ்வுன்றது ஒரே நிகழ்வு தான். ரெண்டு பேரும் ஒரே டீ கட்டில் இருக்கீங்க, ரெண்டு பேரும் ஒரே டீ, அதே டீ தான், அவங்க அதே தான் கொடுக்குறாங்க, கிளாஸ் தான் மாறுது. ஆனா என்ன ஓட்டங்கள் பாத்தீங்கன்னா, அவங்க சந்தோஷமாவும் ஜாலியாவும் அந்த நேரத்தை பொழுத கணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா நமக்கு டீயை குடிச்சிட்டு இருக்கிறோம், யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு, மைண்டுக்குள்ள பல பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இஎம்ஐ கட்டணும், அது கட்டணும், இது கட்டணும், எல்லாமே ஓடிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை நோக்கி தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு தீர்வு என்னன்றதை நம்ம யோசிக்காம அதே அசை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். இது வாழ்க்கையில எல்லாரும் நடந்திருக்கும். இதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஒருத்தர் இருக்கிறார், ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு அந்த வேலையே பிடிக்கல, எதுக்கு வேலை பார்க்கணும்ன்றது பிரச்சனையிலே இருக்கிறாரு. ஆபீஸ் டெய்லி போறாரு, சண்டை வருது. வெளியில போய் வேலை பார்க்கும்போது சேல்ஸ்ல இருக்கும்போது அதை செய்ய முடியல, பாஸ் திட்டுறாரு, இந்த பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு செஞ்சே ஆகணும்னு திட்டுறாங்க, எல்லாம் நடக்குது. அப்படியே வீட்டுக்கு வராரு, வீட்டுல அந்த சோபால உட்கார்றாரு, ஃபேமிலி எல்லாம் உட்கார்ந்துருக்கு, ஒரு நல்ல காமெடி படம் ஓடுது, எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் சிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் சிரிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, ஃபேமிலி விரிச்சு பார்த்துட்டு இருக்கு. ஆனா உங்க டிவி கண்ணில் நிற்கும். ஆனா உங்க என்ன ஓட்டம் ஆபீஸ் நடந்தது, அந்த வெறுப்பு, எதுக்கு வேலை பார்க்குறோம், ஏன்டா வேலை பார்க்குறோம்னு உங்களுக்கு தோணும். ஆனா பணத்துக்காண்டி நீங்க வேலை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த எண்ணம் ஓட்டம் வந்து பணம் தான் முக்கியம் தவிர அந்த வேலையை விரும்பி பண்ணீங்களான்னு கிடையாது. ஆனா உங்க ஃபேமிலி உட்கார்ந்து டிவி பார்க்குறாங்க, சிரிச்சு என்ஜாய் பண்றாங்க. ரெண்டு ஒரே நிகழ்வு தான் நடக்குது. ஆனா வேறு வேற எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு. அவங்க சந்தோஷமா சிரிச்சு பார்க்குறாங்க, நீங்க டிவி பார்த்தாலும் சிரிக்காம உங்க எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. உங்க வைஃப், உங்க குழந்தைங்க பார்த்தா சும்மா ஸ்மைல் மாத்திரம் நீங்க பண்றீங்க. ஆனா உங்க எண்ணங்கள் அங்க ஓடிட்டு இருக்கு. அடுத்து சேல்ஸ் என்ன பண்றது, பாஸ் என்ன சொல்றது, இப்படி ஏதாவது ஆயிருமோ, பிரச்சனை ஆயிருமோ. ஆனா என்ன நினைக்கிறோமோ அதான் ஆக போகுதுன்றது அடுத்த ஸ்டேஜ்ல வேலைக்கு ஆபீஸ் போகும்போது பிரச்சனை வரதான் செய்யுது. ஏன்னா நீங்க அதுக்கு தீர்வா பார்க்கல. ஏன்னா வேண்டா விருப்பா நம்ம வேலை பார்க்கறதுனால இது நடக்குது. இதே தான் ஒரு இடத்துல பணமா நம்ம என்ன யோசிப்போம். நம்மளுக்கு பணம் வந்து இருந்துச்சுன்னா ஒரு 100 பேர்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், சுத்தி இருக்கிறவங்க இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்ட்டுமே பணம்னா என்னன்னு கேட்டு பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் எனக்கு பிரச்சனை கொடுக்குதுன்னு, சில பேர் அது வந்து எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியானதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு அதை வாங்குறது இதை வாங்குறதுக்கு நீங்க எல்லாம் கொடுக்குது, பொருள் வாங்குறது, இப்படி நிறைய அர்த்தத்தை அந்த பணத்தை சம்பந்தமா சொல்லுவாங்க. ஆனா ஒரு பணம்ன்றது ஒரு விஷயம். ஆனா ஒருத்தவங்கட்டையும் ஒவ்வொரு டைமென்ஷன்ல இருக்கும். ஒருத்தவங்க சந்தோஷம், துக்கம், அதனால பிரச்சனை, எனக்கு வந்து பொருள் வாங்கலாம், சொத்து வாங்கலாம், இப்படி வாங்கலாம்னு பல டைமென்ஷன்ல இருக்கும். ஆனா ஒரே டைமென்ஷன்ல யாருமே சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து பிரதமரா இருக்கிறவருக்கு பத்தி வந்து பல பேர்ட்ட ஒரு கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள பல டைமென்ஷன்ல இருக்கும். எனக்கு ஒரு டைமென்ஷன்ல இருக்கும், உங்களுக்கு ஒரு டைமென்ஷன்ல இருக்கும். உங்களுக்கு நல்லதா இருக்கலாம், எனக்கு கெட்டதா இருக்கலாம். சில பேருக்கு நல்லது கெட்டது அவரை பத்தி ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கலாம். ஆனா ஒரே டைமென்ஷன்ல ரொம்ப ரேரா இருப்பாங்க. அவரை பிடிக்கும், ஒரு 10 பேருக்கு பிடிக்கும்னா 10 பேர் 10 விதமா இருப்பாங்க. அந்த எண்ணம் ஓட்டங்கள் வேற மாதிரி தான் இருக்கும். அவங்களோட கற்பனையில என்ன இருக்கோ அதை தான் சொல்ல தெரியும் எல்லாத்துக்கும். இதை தான் எல்லாருக்குமே. புத்திசாலியா சில பேர் வந்து யோசிக்கிறேன்னு சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஞானி மாதிரி யோசிக்கணும்னு நான் சொல்ல போறதா இந்த வீடியோல நடக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ இதே இதை வந்து இப்படிதான் எல்லா மனிதர்களுக்கும் ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்னடா தீர்வுன்னு நம்ம யோசிக்கும் போது பார்த்தா, ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஸ்டோரி நான் சொல்றேன். ஒரு ஏரி ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்துல வந்து குரு சிஷ்யன்னு சொல்லி பல பேர் இருக்கிறாங்க. சிஷ்யனுக்கு எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய எல்லா வேலையும் பண்ணிட்டு அந்த குரு சொல்ற எல்லா வேலையும் செய்யறாங்க. அவங்க முக்கியமா பண்ணக்கூடியது தியானம் பண்றது, மெடிடேஷன் உட்கார்ந்து பண்றது. அந்த இளம் துறவிகள் எல்லாம் பண்ணணும். அப்ப எல்லாரும் உட்கார்ந்து பண்றாங்க. பண்ணி முடிச்சோன்னு குழுக்களா வைக்கிறாங்க. அந்த குழுக்கள் இருக்கும்போது அதுக்குன்னு ஒரு ஹெட், ஒரு பெரிய ஒரு குரு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்க தியானத்துல என்ன அனுபவப்பட்டீங்கன்ற சொல்லணும். இப்படி எல்லாரும் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்கும்
இருக்கும் போது ஒரு சிஷ்யன் வந்து இளம் துறவி வந்து என்ன பண்றாருன்னா போய் குருட்ட சொல்லும் போது என்னால ஒழுங்கா மெடிடேஷன் பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல, எனக்கு கோபமா வருது அப்படின்னு சொன்ன உடனே குரு கேட்கிறார், ஏன் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன காரணத்துக்காக உங்களுக்கு கோவம் வருதுன்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் உட்கார்ந்து தியானம் பண்ணும் போது யாரோ ஒருத்தவங்க நடக்கிறாங்க, சரி நான் அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, கண்ணை திறந்து பார்த்தோம்னா எதுவுமே இல்லை, அவங்க நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கு யோசிக்க மாட்டாங்களா, சரி திருப்பி கண்ணை மூடுனா பறவைகள் சவுண்டு கேட்குது, சத்தமா இலைகள் உழுகுற சத்தம் கேட்குது, இலைகள் மேல உழுகுது, மேல வந்து ஏதோ ஒரு சின்ன பூனை மாதிரி நாய் மாதிரி என்ன உரசிட்டு போன மாதிரி இருக்கு, இப்படி டிஸ்டர்பன்ஸ் இருக்கனால கோவம் தான் வருது, என்னால உட்கார்ந்து நிலையா தியானம் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப குரு சொல்றாரு, தியானம் பண்ற நோக்கமே உங்க மன அமைதிப்பட்டு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்மை பெருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு தியானம் சொல்லி தருது. அப்ப உங்களுக்கு கோவம் வராம இருக்கிறதுக்கு என்ன வழின்றது நீங்க தான் தேடணும்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, அப்ப நான் வெளியில போய் மடத்துல இருந்து தள்ளி போய் ஏரி ஓரத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கலாமான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு எங்க கிடைக்குமோ நீங்க போய் பண்ணுங்க அப்படின்றாங்க. தியானம் பண்றதுக்கு அவர் விரிக்கக்கூடிய பாய் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல செட் பண்றாரு. அவர் மரத்தடி இருக்கு, ஏரி ஓரத்துல உட்கார்றாரு, தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. என்னதுன்னா பறவைகள் வந்து சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு, திருப்பி அந்த டிஸ்டர்பன்ஸ் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. திருப்பி அவர் மடத்துக்கு போறாரு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அன்னைக்கு நடந்தது அனுபவத்தை சொல்றாரு. இப்படி திருப்பி போறாரு, ஒரு நாள் காமா இருக்கு, திருப்பி பறவைகள் வருது, என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படி 2-3 நாள் ஓடினதுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு என்ன பண்றாருன்னா அங்க ஒரு படகு இருந்திருக்கு. அப்போ ஒரு யோசனை வந்தது இருக்கு, சரி நம்ம வந்து நடுவுல போய் ஏரியில போய் உட்கார்ந்து பண்ணோம்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஏரிக்கு போறாரு. அங்க போய் உட்கார்ந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உட்கார்ந்து பண்றாரு. அன்னைக்கு முழுமையா அவரால் தியானம் பண்ண முடிஞ்சது. 2 நாள் பண்றாரு, 3 நாள் பண்ணி திருப்பி அனுபவம் வந்து குருட்ட சொல்றாரு, எனக்கு இந்த மாதிரி அமைதியா நடந்துச்சு அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு நாள் திருப்பி அதே மாதிரி திருப்பி அவர் தியானம் பண்றதுக்கு அடுத்த நாள் கிளம்பி போறாரு. போகும்போது பார்த்தா திடீர்னு சலசலசலன்னு தண்ணி சவுண்டு கேட்குது. என்னடா இங்கேயுமா டிஸ்டர்பன்ஸ்னு அவர் நினைக்கிறார். டிஸ்டர்பன்ஸ் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் நோக்கி பெரிய ஒரு படகு வருது. இவரோட படகு சின்னது, ஒரு படகு பெருசா இருக்கு. தண்ணி நோக்கி வரதுன்னு நினைச்சு பார்த்தோன்னு கத்துறாரு, வராதிங்க, வந்தீங்கன்னா மேல மோதிடுவீங்க, நிறுத்துங்கன்னு கத்துறாரு. திருப்பி நிறுத்துங்கன்னு சொல்லி கேட்காம வந்து மோதிடுறாங்க, ஒரு படகு கீழே விழுந்துறது. அப்ப கத்துறாரு, யார் இப்படி சொல்ல வரீங்களே அப்படின்னு சொல்லி கத்துறாரு. திருப்பி யாருமே அங்க பதில் இல்லாதனால அந்த படகுல ஏறி போய் பாக்குறாரு. பார்த்தாங்க யாருமே இல்லை. அப்பதான் அவருக்கு வந்து அந்த கோவம் தோணுச்சு, கயிறு இல்லாம இருந்தனால காத்துல வந்திருக்கும் அப்படின்னு அவர் யோசனை வருது. அப்பதான் அவர் புரியுது, நம்ம தியானம் பண்றது வந்து எதுனால நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா நம்மளுக்குள்ள ஏற்படக்கூடிய எண்ணங்கள்னாலதான் அப்படி நடக்குது. நம்ம வந்து அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸ், மனிதர்கள் டிஸ்டர்பன்ஸ், மிருகங்கள் டிஸ்டர்பன்ஸ், இலை டிஸ்டர்பன்ஸ், பறவைகள் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறத பத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்மளை யோசிக்காம நம்மளுக்குள்ள இருக்கிற ஆத்மத்தை யோசிக்காதனாலதான் இந்த காலி படகு மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ஒரு திருப்பி குருட்ட வராரு. வந்து திருப்பி உட்காந்து தியானம் பண்றாரு. அவருக்கு இதே டிஸ்டர்பன்ஸ் நடக்குது. ஆனா இந்த நேரத்துல மன நிம்மதியோட அந்த சவுண்ட் இருந்தாலும் எது இருந்தாலும் உட்கார்ந்து நிம்மதியா பண்றாரு. பண்ணி முடிச்சாலும் குருட்ட அனுபவம் சொல்றாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன் எது தேவை எது தேவையில்லைன்றது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றாரு. அப்ப சொல்றாரு, உங்களுக்கு கோபம் வந்ததுக்கும் என்ன அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து நான் சொல்லக்கூடியது, ஒரு காலி படகு மாதிரி சில விஷயங்கள் நினைச்சிட்டீங்கன்னா உங்களை சில விஷயங்கள் என்ன டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் இந்த படகு மாதிரி கோபம் வந்து இதனால வருது அதனால வருது அடுத்தவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது பதிலா நம்மளை யோசிச்சுட்டு நம்ம எதை யோசிக்கிறோம் என்ன பண்றோம் நம்மளே புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க வந்து அடுத்தவர்களை பத்தி நீங்க யோசிச்சு பண்றதோட, அதான் முதல் நான் சொன்ன போது, தன்னை சுற்றி இருக்கிற தேடுபவன் புத்திசாலி, தனக்குள்ளே தேடுபவன் ஞானி. நீங்க வெளியில இருக்கிற இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சீங்கன்னா புத்திசாலின்னு கூட சொல்லலாம், அவங்க டிஸ்டர்பன்ஸ் இவங்க எல்லாம் சொல்லலாம். ஆனா உங்களுக்குள்ள நீங்க தேடி சில விஷயங்கள் உணர்ந்து இருந்தீங்கன்னா நீங்க ஞானி ஆவீங்க. புத்திசாலியா இருக்கிறதோட ஞானியா இருக்கிறது பெட்டர். ஏன்னா ஞானியா இருந்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் புரிய வரும். ஏன் கோவப்படுறோம், ஏன் சிரிக்கிறோம், ஏன் சிந்திக்கிறோம், என்ன எண்ணங்கள் ஓட்டுது, எதை சில இதுல முக்கியமா வந்து என்ன ஓட்டங்களை நிறுத்த தெரிஞ்சுட்டா நிச்சயம் எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். செய்ய வேண்டிய காரியத்தை மாத்திரம் செய்வீங்க. இப்ப நான் ஒரு வீடியோ ஷூட் பண்றேன்னா இந்த டாபிக் இந்த டைட்டிலுக்கு மாத்திரம் தான் நான் பேசக்கூடியது. இந்த நேரத்தில் உட்கார்ந்து என் பிரச்சனை, எனக்கு பணம், இஎம்ஐ, எனக்கு அது வரும், இந்த பிரச்சனை, எனக்கு இந்த சொத்து வரும், இப்படி வரும், இவங்க அடிப்பாங்க, அது பண்ணுவாங்க, இதெல்லாம் இந்த நேரத்தை கன்ஃபியூஸ் பண்ணனா ஒழுங்கா ஒரு வீடியோ என்னால கொடுக்க முடியாது. அப்ப எண்ணத்தை வந்து நான் தெளிவா நின்று இந்த நேரத்துல வேற எண்ணங்களே நான் அசை போடாம தெளிவா ஒரு விஷயத்தை நான் எடுக்கும் போது என்னால ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியுது, ஒரு அவுட்புட் கொடுக்க முடியுது, ரிசல்ட் கரெக்டா வருது. இதை தான் நான் செய்ய சொல்றேன். ஒரு விஷயத்தை நீங்க ஒரு ஆபீஸ் வேலை பார்த்தாலும் சரி, இல்ல ஒரு சமயக்கத்துல வேலை பார்த்தாலும் சரி, அது லேடிஸோ ஹஸ்பண்டோ ஒரு யாரா இருந்தாலும், ஒரு பெண்ணோ ஆணோ யாரா இருந்தாலும், எங்க என்ன வேலை பார்க்கிறோமோ, வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அதை
மாத்திரம் யோசிங்க. அந்த நேரத்துல 1008 விஷயத்தை யோசிச்சீங்கன்னா இந்த துறவி மாதிரி தான் உங்களுக்கு வந்து பல தடங்கள் வரும். அந்த பறவைகள் மாதிரி, அந்த இலை உழுகுற மாதிரி, ஒரு மிருகம் உரசுற மாதிரி, யாரோ வந்து படகு வந்து மேல மோதுறது, கத்துறது, இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். ஆனா நீங்க உள்ள போய் சத்தம் இல்லாம அது காலி படகு மாதிரி யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவுதானா நம்ம வேலையை பார்ப்போம்னு உங்களுக்கு தோண வரும். அதை தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். சில விஷயங்களை வந்து ரோட்ல போகும்போது எனக்கு முன்னாடிலாம் கோவம் வரும், ஏன்னா டிசிப்ளினா இருக்கணும்னு எனக்கு தோணும். ஆனா பல பேர் வந்து போனை வச்சுட்டு வருவாங்க, இப்படி குனிஞ்சிட்டு வருவாங்க, ஹெல்மெட் போடாம வருவாங்க, ஃபாஸ்டா வருவாங்க, எல்லாமே நடக்கும். இதுல லேடிஸ் வேற நிறைய பேர் பண்றாங்க. எல்லாம் கோவம் வந்தாலும் அவங்கள நான் ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம என் வேலையை மாத்திரம் எனக்கு என்ன இருக்கோ அதை மாத்திரம் நான் யோசிக்கிறேன். அந்த நேரத்தில் என் சிந்தனையை தப்பா யோசிக்கல, அவங்களை நின்று அவங்களை திட்டவும் இல்லை, ஏன்டா அப்படி பண்றீங்க நான் கேள்வியும் கேட்கல. எதுவுமே நான் பண்ணாதனால என் பாதை தெளிவா இருக்கு. நான் போக வேண்டிய இலக்குக்கு நான் போயிட்டு இருக்கேன். என் தேடுதல் நிறைய விஷயம் கிடைக்குது. நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நான் கத்துக்கிட்டது ஒரு கடுகளவு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் நான் செய்ய வேண்டியதும் பார்க்க வேண்டியதும் நிறைய இருக்கு. வாழ்க்கைன்றது சின்னது, ஆனா நம்ம அதுக்குள்ள பல விஷயங்களை கத்துக்கணும், தேடணும். வாழ்க்கை பாடங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும், நிமிஷத்துக்கு வரும். அதுக்காண்டி அந்த துன்பத்தை நினைச்சிட்டு நிக்காம இருக்காம இன்னைக்கு என்னவோ அதை லைஃப் பாருங்க. லைஃப்ல எண்ணம் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா, அதனால எல்லா வீடியோலும் சொன்னேன், எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா நல்லது நடக்கும், கெடுதல் நினைச்சீங்கன்னா கெடுதல் நடக்கும். அடுத்தவங்கள கெட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் கெட்டு போவீங்க, ஏன்னா அதை ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்தவங்க குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த குறை உங்களுக்கு வரும். அடுத்தவங்க நல்ல விதமா சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமா வரும். நீங்க எதுவுமே சொல்லனா எதுவுமே நடக்கும். உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, பிளஸும் நடக்காது, மைனஸும் நடக்காது, நெகட்டிவ் இருக்காது, பாசிட்டிவ் இருக்காது. அப்போ நம்ம எண்ணங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் கூர்மையாகவும் ஒரு விஷயத்தை நோக்கி இருந்தா நடக்கும். நம்மளுக்கு கோல் இருக்கு, நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கு, லைஃப்ல நம்ம பார்க்க வேண்டிய இருக்கு. நம்ம உலகம்ன்றது பெருசுங்க. நம்ம வந்து பார்க்க வேண்டிய உலகத்துல நிறைய விஷயம் இருக்கு. காலையில 5 மணிக்கு பாக்குறது, அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு அந்த பறவைகள் சவுண்ட் கேட்கறது, நிசப்தமான நேரத்துல நம்ம நிக்கும் போது நம்ம சிந்தனை ஓட்டம் ஓடுறது, நம்மளுக்கு அந்த காத்து அடிக்கிறது, இப்படி அலைகள் சவுண்டு, அந்த பறவைகள் சவுண்டு, இப்பெல்லாம் நிறைய விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டிய இருக்கு. நம்ம புது புது அனுபவங்கள் இருக்கும். சில இடத்துல வெயில் அதிகமா இருக்கும், சில இடத்துல குளிரும், சில இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கும், சில நாட்டுகள்லாம் வந்து மக்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய இருக்கு. ஆனா ஒரு ஜென்மம் நம்மளுக்கு போகாது, பல ஜென்மம் இருந்தாலும் இதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா நம்ம இருக்கிற ஜென்மத்துல இருக்கிற விஷயத்த சில விஷயங்கள் நம்ம செய்யறதுக்கு யோசிங்க. துன்பம் யோசிச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். ஜெயிச்சாலும் நம்ம தான், தோத்தாலும் நம்ம தான். நீங்க எதை செய்யறீங்கன்றது நீங்க தான் டிசைட் பண்ணுங்க. எதை நோக்குறீங்கன்னு யோசிங்க. எண்ணம் போல் வாழ்க்கை நான் சொல்லக்கூடியது இதுதான். யோசிங்க, உங்க எண்ணம் என்னவா இருக்குன்றது. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ நான் போட்டிருக்கேன். 1க்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்.